நம்மளோட சவுத் இண்டியன் காலிஃப்ளவர் 65 நம்மளோட தயிர் மசாலாவை வச்சு செய்ய போகிறோம். நம்ம பக்காவா இருக்குண்ணா. வணக்கம் கட்டுறது கையில நேர்களே. இன்னைக்கு நம்ம மதிய விருந்துல சும்மா மனம் போல ஒரு சமையல் ஒன்று பண்ண போறோம். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான உணவுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக வீட்டில் யாருமே ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க. அதுவும் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. என்னடா அவ்வளோ கடிமையாக இருக்குமா? இல்லை, யாருமே யோசிச்சிருக்க முடியாது. இது கூட இதை சேர்த்தா ஐயோ என்னடா ஒரு முறுமுறுன்னு பண்ணுறதை கொண்டு போய் தயிரில் போட்டு வீணடிக்கிறோமே. தயிர் வடை சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஆனால் இது காலிஃப்ளவரில் எடுத்திருக்கோம். இந்த ரெசிபியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத் இண்டியன் காலிஃப்ளவர் 65 நம்மளோட தயிர் மசாலாவை வச்சு செய்ய போகிறாங்க. வட நாட்டு செய்முறையா? 65 வந்து நம்மளுது சவுத் இந்தியாவோட 65 மசாலா. அந்த தயிரில் ஒரு தாளிப்பு போட்டு அந்த மசாலா ஒன்று ரெடி பண்ணுவோம். அதில் இந்த காலிஃப்ளவரை இறக்கி சாப்பிட்றது தான் சுவையை. ஒரு அட்டகாசமான ஸ்டார்ட்ரு. கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ரெசிபீஸில் உங்கள் ஹோட்டலில் கொண்டு வாங்க. டெஃபினட்டாக நல்லபடியாக சூப்பராக ஓடும். தயிர் வடைலாம் எந்த அளவில் விரும்பி சாப்பிட்றாங்களோ அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு மக்களுக்கு காட்டுறோம். என்ன தம்பி? சவுத் இண்டியன் காலிஃப்ளவர் 65 மசாலா மட்டும் இல்லைண்ணா ஸ்பெஷல் இன்னைக்கு. அது கூட சோறு, ஒரு தரமான புதுவிதமான சாம்பார், ரசம், மோர் குழம்பு, கேசரி, உருளைக்கிழங்கு மசாலா, இது கூட சேர்த்து ரபடி சேமியா பாயாசம், கலர் வத்தல். தண்ணி பாட்டிலோட பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோம் நான் தேடி. இந்த விருந்து யாரை நினைவு கூறி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்திரு PV ஜெயராமன் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் இந்த உணவெல்லாம் கொடுக்குறாங்க. ஐயாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சி இருக்கணும். அந்த குடும்பம் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழணும்னு இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் கட்டுறதுகள் குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். தென்னிந்திய காலிஃப்ளவர் தயிர் மசாலா தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. முதல் முறையாக நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தரோம். சூப்பராக செஞ்சு பாருங்கள். காலிஃப்ளவர் விருப்பமாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிடுங்க. சுத்தமான எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகு இடித்தது, இஞ்சி பூண்டு அரவை, அரிசி மாவு, மைதா மாவு, சோள மாவு, சீரகம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு உளுத்தப்பருப்பு கலப்பு, தூளுப்பு, பசுமட்டு தயிர், காலிஃப்ளவர், வெங்காய இதழ்கள். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு 65 மசாலா போட போகிறோம். ஆனால் 65நால சவுத் இந்தியா தான். ஸோ அதனால் ஒரு 65 போட்டு நல்லா முறுமுறுன்னு அந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். சவுத் இண்டியன் சவுத்தில் சவுத் இந்தியா 65 மசாலா எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது எப்போ அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் அங்கே திருப்புங்க. அவர் சொல்லல, இந்தியாவில் சவுத் இந்தியாவில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னார். அதான் எங்கே எந்த ஊரில் எப்போ எந்த இயர். புகாரி ஹோட்டலில் அந்த புகாரி ஓனர் தான் மொதல் வந்து 65 மசாலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி 65ன்னு ஒன்று கொடுத்தது. இன்றைக்கி உலகத்தில் வந்து டாப் 10ல் 65 வந்து ஒரு டிஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்டுபிடிப்பு. சொந்த காலில் நிற்கணும், அடுத்தவங்க காலில் நிற்கக்கூடாது, தள்ளி நில்லு. நீ தான் காலை உள்ளே விட்டதுயா. நீங்கள் ஒரே ஒரு பெரிய பூக்கு அளவு சொல்கிறோம். காலிஃப்ளவர் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள். மாஸ்டர், இது எதுக்கு காலிஃப்ளவர்னு பேர் வந்துச்சு? சமைச்சா காலி ஆகிடும், அதனால தான் காலிஃப்ளவர்னு பேர் வந்தது. அதுக்கு நான் வந்து ஒரு 2 சொல்லுவேன். அது வந்து வரலாறுலாம் கிடையாது. காலிஃப்ளவர் வந்து காலுக்கு அடியிலே முளையக்கூடியது காலிஃப்ளவர். இன்னொன்று காலையிலே மலரக்கூடியது காலிஃப்ளவர். அடுத்தது மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா வாசனையாக இருக்கணும், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், கருப்பு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை ஒரு 60 கிராம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு முறுமுறுப்பு தன்மைக்கு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா நல்லா ஒட்டும் தன்மை கொடுக்குறது, அதே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சோளா மாவு முறுமுறுப்பும் கொடுக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். தேவையான அளவு உப்புத்தூள். எல்லா மசாலாவும் அந்த உப்பு மாவு மசாலா எல்லாமே ஒன்றா பிசைஞ்சிக்கணும். தண்ணி கிண்ணி சேர்க்காம கலந்துக்கிறோம் ஒன்றா. லேசாக தண்ணி சேர்த்து. ஆமாம், லேசாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால தான் இந்த பக்குவத்துக்கு வந்துருக்கு. இப்போ வந்து காலிஃப்ளவரை கொட்டிக்கிறோம். காலு கீழே விழுதுங்களா? இந்த காலிஃப்ளவர் கிட்டே தூக்கிட்டு வந்தாலும் காலுக்கு இங்கே தான் ஒய்யும். காலிஃப்ளவர் ஒரு தம்ஸ் அப். இந்த மாதிரி பொரிச்ச காலிஃப்ளவர்
ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்கு, பக்கத்தில் ஒரு சரியான பீஸா இல்லைன்னா பாஸ்தா, சீஷோர். அது சொல்கிறியா? சீஷோர் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் எப்படி இருக்கும்? நம்ம வந்து எக்ஸிபிஷன்லாம் போனால் காளான் சூப்பு, நீங்கள் எக்ஸிபிஷன் டெல்லி அப்பளம், காலிஃப்ளவர், மிளகா பஜ்ஜி, எங்களுக்கு இது போதும். சீஷோர்லாம் இல்லை, நாங்கள் இருக்கிற இடமே எங்கள் ஷோவாக தான் இருக்கும். நம்ம கடையை வச்சு ஆயில ஊற்றிக்கிறோம், பொரிக்கிறோம். தம்பி எவ்வளோ சின்சியராக இருக்கிறாங்க. இதுலேயே பொறிச்சிருவீங்களா? இன்னும் இருக்குண்ணா. ஓகே. ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் செம்மையாக ஊறிட்டு இருக்கு. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊறிடுச்சு. இப்போ வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அந்த இஞ்சி பூண்டு வாசனை காத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா பொரிச்சு எடுத்தால் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுங்க. இல்லைனா மசாலா வந்து காலிஃப்ளவரில் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது, மசாலா பிரிஞ்சிடும். இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது பாருங்க கொஞ்சம் அழகாக விட்டுங்க. அப்படியே முறுமுறுன்னு எடுத்துக்கிறேங்க. முறுமுறுன்னு இருக்குங்களா? காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெயே சேர்த்துக்கிறேங்க. ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துங்க. இப்போ நம்ம மோர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு, கலப்பு. தாளிப்பு மஜாவை போடுறாரு நம்ம தலா. ஒரு அரை கைப்பிடியில் கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகாய், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி இதழாக எடுத்துங்க. காலிஃப்ளவரோட சேர்த்து சாப்பிடும் போது தனித்தனியாக சூப்பராக இருக்கும் இந்த தயிரோட புளிப்போட. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற ஞாபகம் வந்திருக்குமே. ஆமாப்பா, கடு மழையில் கவர்ச்சி, அடிக்கடி ஈரப்பதம், அவளின் உதடு. அந்த மாதிரி இருக்கா இதில்? இதில் அப்படி இருக்கா? இதுதான் என்ன வெங்காயம் பார்த்தோன்னே அப்படி இருக்குது. அடுத்தது இஞ்சி பூண்டு, ஒரு 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி, ஒரு 200 ml கெட்டி தயிர், அரவை தண்ணியா? நீங்கள் அலசி வைக்கிற தண்ணி தான். தயிர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சுவைக்கு ஏற்ற அளவு உப்புத்தூள், காலிஃப்ளவர்லேயும் உப்பு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. நம்ம பொரிச்சு வச்சுக்கிற காலிஃப்ளவர் 65ங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. புது விதமான ரெசிபி இன்றைக்கி. இனிமேல் சாப்பிடுவாங்க தலா. அடுத்ததுங்கய்யா? அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துக்கிறோங்க. தயிர் காலிஃப்ளவர் 65 வந்து புது விதமாக ஒரு புத்தம் புதுசாக இன்றைக்கி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாரு. நம்மளுக்கு மட்டும் இல்லை, மாஸ்டர் மக்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதை நம்ம சுவைச்சிட்டு மக்களுக்கு டேஸ்ட்டை சொல்லலாமா? சமைச்சு முடித்து சாப்பிட்ற முடிக்கும் வந்தாச்சுங்க. ரெசிபி பேரை தப்பாக சொல்கிறாரு. உங்களுடைய சவுத் இந்தியன் முறைப்படி காலிஃப்ளவர் 65 மோர் மசாலா, அப்படியே ஒரு வெங்காயம், ஒரு கொத்தமல்லி, அருமைண்ணா, உண்மையில செம்ம. இப்படி சாப்பிட்ணும். எப்படி செம்ம பக்காவாக இருக்குண்ணா. தனியாக நம்ம காலிஃப்ளவர் 65 சாப்பிட்ருப்போம். இது வேறு விதமாக இருக்குது. தயிரெல்லாம் சேர்ந்து ஒரு தாளிப்பு போட்டார் பற்றியா. வெங்காயம் சாப்பிடும்போது அதுக்கு சுவையை அப்படியே உணர முடியுது. நல்ல சுவையாகவும் இருக்குது. ஒரு 65 மசாலா போட்டு இஞ்சி பூண்டோட அது கூட ஒரு தயிரோட தாளிப்பு, அந்த புளிப்பு தனிமை செப்பரேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ரெசிபி சூப்பர். கண்டிப்பாக உன் கையை கொடுத்துப்பாரு. அதிலே ஒரு மசாலா போட்டு உள்ளே இறக்கி சுவையாக கொடுப்பாரு. சூப்பராக இருக்குதுங்க. ரெகுலராக ஒரு காலிஃப்ளவரில் 65 மட்டும்தான் ருசிச்சிருப்போம். அதில் ஒரு தயிரை சேர்த்து அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு அந்த 65 உள்ளே கொண்டு வந்து சேர்த்து ஒரு வித்தியாசமான ஒரு புளிப்பு, அந்த சிறு தாளிப்போட அந்த ஜீரகம், அந்த இஞ்சி பூண்டு மனம் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டராக இருக்குது. பெஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி தம்பி தான் நேற்று சொன்னார். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டர் ஒன்று எடுக்கணும்னு முடிவில் ஒன்று வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணலான்னு என்னாரு. சரி, டெஃபினட்டாக பண்ணலாம் பண்ணோம். 100% சக்ஸஸாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி. அந்த தயிர் திரியுதுன்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக வந்து ஹீட்டில் வந்து லைட்டாக திரிகிற மாதிரி தான் இருக்கும். அந்த காலிஃப்ளவர் நம்ம ஆயிலோடு இறக்குறோம் பார்த்திங்கன்னா, ஆயில் ஃப்ரையோடு இறக்கும் போது கண்டிப்பாக அந்த கோட்டை எல்லாமே சேர்த்து அழகாக ஒட்டிக்கும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஒவ்வொரு காலிஃப்ளவரில் அந்த புளிப்பை சுவையை நீங்கள் உணரலாம். தெய்வத்திரு ஐயா ஜெயராமன் அவருடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக இந்த உணவு ரெடி பண்ணியிருக்கோம். இதை கொண்டு போய் சிறப்பான முறையில் மக்களை வந்து தேடி இன்னைக்கு கொடுக்க போகிறோங்க. போகலாங்களா? போகலாம். அப்பளமும் போட்டாச்சா? ஆமாம், வத்தல், கலர் வத்தல்.
ஐயா இன்னைக்கு பார்சலுக்கு சாம்பார் தயாருங்களா? முள்ளங்கி சாம்பார் அட்டகாசமாக ரெடி. பார்சல் போட்டு பார்சல் பண்ணி மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டியதுதான். கபடி சேமியா பாயாசம் தரமாக தயாராகிருச்சு. ஏலக்காவை போட போகிறோம். மலை சாரல் போகிறதா வடி சோறு பக்காவை வடித்து பக்காவை இறக்குறோம். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா தரமாக ரெடி ஆயிடுச்சு. மல்லியை தூவே இன்னும் சுவை கூட போகிறோம். மணக்க ரசமா புளி தண்ணியாக சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி மணமாக இருக்கிற ரசத்தை இன்னும் மணமேற்ற மல்லி தலை. என்ன கபடி பாயாசம் ரசம் மிளகு ரசம் மோர் குழம்புனா விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள். என்ன ஹார்டின் ஷேப்பில் இருக்குது? ஆமாங்க ஐயா. தாளிப்பூனா பக்காவாக இருக்கும். அப்பதான் அதனுடைய ருசி தெரியும். கொத்தமல்லியை போட்டு இறக்குறேண்ணா. வாசனையும் என்ன மிஸ்டர் சென்ட்ராயன் பார்சல் போட்டுக்கின்னு இருக்கோம். பார்சல்லாம் போட்டிங்க. உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் தம்பி. சோறு, உள்ளே உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு பொரியல், ஓகே. சாம்பார், ரசம், மோர் குழம்பு, பாயாசம், கபடி பாயாசமா, சவுத் இந்தியன் காலிஃப்ளவர் ஸ்பெஷல், ஒரு குடிநீர், அப்பளம்ண்ணா. ஓகேப்பா. ஓகேவா? கொண்டு இப்போ தாராளமாக தயார் பண்ணி வச்சு கொண்டு கொடுக்க போகிறோம். போகலாம். அம்மா பிவி ஜெயராமன் உடையார் அவங்களோட நினைவு நாளுக்காக காட்டுமன்னாரி கோயிலேருந்து கொடுக்குறாங்கம்மா சாப்பாடு. ஐயா பிவி ஜெயராமன் உடையார் அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும் அம்மா. நன்றி. ஐயா பிவி ஜெயராமன் உடையார் அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. அம்மா பிவி ஜெயராமன் உடையார் அவங்களோட நினைவு நாளுக்காக காட்டுமன்னாரி கோயிலேருந்து கொடுக்குறாங்கம்மா. அவங்க நினைவு நாளுக்காக உணவு கொடுத்துருக்காங்க காட்டுமன்னாரி கோயிலேருந்து. ஐயா பிவி ஜெயராமன் உடையார் அவங்களோட நினைவு நாளுக்காக உணவு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க பேரம்பேட்டியெல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க பையனும் நல்லா இருக்கணும். நன்றி. ஐயா பிவி ஜெயராமன் உடையார் அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. அம்மா பிவி ஜெயராமன் உடையார் அவங்களோட நினைவு நாளுக்காக காட்டுமன்னாரி கோயிலேருந்து கொடுக்குறாங்கம்மா. சாப்பாடு சாமி இன்னைக்கு நல்லா இருக்கணும். நன்றி. நல்லா இருக்கணும். இந்தாம்மா திகானா இந்தாம்மா. தெய்வ திரு ஜெயராமன் உடையார் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நன்றிம்மா. தெய்வ திரு பிவி ஜெயராமன் உடையார் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லா இருப்பாங்க. அம்மா தெய்வ திரு ஜெயராமன் உடையார் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. பார்த்துருப்பீங்க, ரோட்டோரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு மதிய விருந்து தடப்படலாம் கொடுத்தோம். இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வத்திரு பிவி ஜெயராமன் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் இந்த உணவெல்லாம் கொடுக்குறாங்க. இதேமாரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயே பேஜ் இருக்குது, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. இந்த பேஜையை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் விடைபெறுவது உங்கள் கட்டுறது கையில் குடும்பம். பாய்.